இந்திய சினிமால ஒரு மெகா ஸ்டார், ஒரு வித்தியாசமான டைரக்டர். இவங்க 2 பேரும் சேர்ற ஒரு படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நாம தளபதி விஜய பத்தியும் அவரோட சினிமா பயணத்துல அடுத்த கட்டம் என்னவா இருக்க போதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு நடிகரோட 66வது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவரோட 67வது படத்தை பத்தி ஏன் எல்லாரும் இவ்ளோ பேசுறாங்க? இந்த எதிர்பார்ப்புக்கு என்னதான் காரணம்? வாங்க அத பத்தி தான் இப்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரோட 66வது படமான வாரிசு ஒரு பெரிய பட்ஜெட் குடும்ப படம். ஆனா எல்லாருடைய கவனமும் எங்க இருக்குன்னா அவரோட 67வது படத்து மேலதான். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த படம் சினிமாவின் எல்லா விதிகளையும் உடைக்கிற ஒரு டிரெக்டரோட சேரப்போகுதுங்கிற ஒரு பேச்சுதான். சரி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? பதில், ஒரே ஒரு டைரக்டர், அவர் உருவாக்குன ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். இவரோட ஸ்பெஷாலிட்டியே தமிழ் சினிமாவின் வழக்கமான கமர்ஷியல் ஃபார்முலாவை உடைச்சு சூப்பர் ஹிட் கொடுக்கறதா. அவரோட படங்கள்ல காதல் பாட்டு இருக்காது, ஃபாரின்ல டுவெட் இருக்காது, ஆனா கதை மட்டும் அவ்வளோ அழுத்தமா யதார்த்தமா இருக்கும். இப்போ ரசிகர்களுக்கு மனசுல இருக்கிற ஒரே கேள்வி, இல்ல $1,000,000 கேள்வி இதுதான். விஜய் இந்த மாதிரி ஒரு டார்க்கான, விறுவிறுப்பான, ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆன எல்சியூக்குள்ள வருவாரா மாட்டாரா? இந்த கூட்டணி ஏன் இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னா, இது 2 வித்தியாசமான, ஆனா 2மே பயங்கர சக்சஸ்ஃபுல்லான கிரியேட்டிவ் ஸ்டைல்ஸ்க்கு நடுவுல நடக்க போற ஒரு மோதல் மாதிரி. ஒரு பக்கம் 5 பாட்டு, 4 ஃபைட், ரொமான்ஸ், தப்பே செய்யாத ஒரு ஹீரோ, இதுதான் விஜயோட பக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபார்முலா. இன்னொரு பக்கம் யதார்த்தமான கதை, சிக்கலான கேரக்டர்ஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் கிளீஷேக்கள் எதுவுமே இல்லாத லோகேஷோட ஸ்டைல். இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒன்னா வேலை செஞ்ச படம் மாஸ்டர். அந்த படத்தை பத்தி லோகேஷ் என்ன சொன்னாருன்னா, மாஸ்டர் 50% விஜய் படம், 50% ஏன் படம்னு சொன்னார். அதாவது அது 2 ஸ்டைலையும் கலந்து கொடுத்த ஒரு படம். முதல் முறையா விஜய் ஒரு குடிப்பழக்கம் உள்ள, குறைகளுள்ள ஒரு ஹீரோவா அதுல நடிச்சிருந்தார். ஆனா இப்போதான் விஷயமே, மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் ரசிகர்களுக்கு இந்த 50-50 காம்ப்ரமைஸ் எல்லாம் வேண்டாம். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு 100% லோகேஷ் கனகராஜ் படம், அந்த சூப்பர் ஸ்டார் அந்த டைரக்டரோட உலகத்துக்குள்ள முழுசா தன்னை ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, இந்த ஒரு படத்தோட கூட்டணி ஏன் விஜயோட கரியர்ல இவ்ளோ முக்கியமான ஒரு கட்டமா பார்க்கப்படுது? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும், அவரோட பயணத்தோட ஆரம்பத்துக்கு. விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர், அவர் ஒரு பெரிய டைரக்டர். ஆனா அவரோட ஆசை தன் மகன் ஒரு டாக்டர் ஆகணும்னு. ஆனா விஜய்க்கு சினிமா மேலதான் காதல். ஒரு கட்டத்துல தான் முடிவ அப்பா கிட்ட புரிய வைக்கிறதுக்காக வீட்டை விட்டே ஓடி போயிருக்கார். கடைசியில அப்பா சம்மதிச்சு மகனை ஹீரோவாக்கலான்னு பார்த்தா ஒரு ஆச்சரியம். அப்போ இருந்த எந்த டைரக்டரும் விஜய வச்சு படம் பண்ணவே முன்வரல. அதனால அவங்க அப்பாவே அவரை வச்சு முதல் படத்தை டைரக்ட் பண்ணார். ஆனா படம் ரிலீஸ் ஆனதும் வந்த விமர்சனங்கள் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. குறிப்பா அவரோட தோற்றத்தை பயங்கரமா கிண்டல் பண்ணி எழுதுனாங்க. ஆனா விஜய் அதோட நின்னுடல. எல்லா விமர்சனத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனாரு. 1996ல ஒரு ஸ்டார் ஆனாரு. 2004ல 50 கோடி வசூல் கொடுத்தாரு. 2012ல 100 கோடி கிளப்ல நுழைஞ்சார். இப்படியே இந்திய சினிமால தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா வளர்ந்து நின்னார். திரையில இவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில விஜய் ரொம்ப அமைதியானவர். அதிகமா பேச மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்கு. சின்ன வயசுல அவரோட தங்கை வித்யா இறந்துட்டாங்க. அந்த இழப்பு அவரை ரொம்பவே பாதிச்சுது. அவங்க அம்மா சொல்றபடி தூரதூரன்னு இருந்த விஜய் அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் இப்போ நாம பாக்குற இந்த அமைதியான நபரா மாறினாரு. ஆனா இந்த அமைதியான மனுஷன் மக்கள் பிரச்சனைகளுக்காக தன் குரலை உயர்த்த எப்பவுமே தயங்கினதில்ல. ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாகட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாகட்டும், இல்ல ஒரு படத்துல வர்ற வசனம் மூலமா அரச விமர்சிக்கிறதாகட்டும், தன்னோட நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கார். இது பலமுறை தேசிய அளவுல செய்தியா மாறியிருக்கு. ஓகே, விஜயோட கடந்த காலத்தையும் அவரோட குணத்தையும் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி அவரோட நிகழ்காலத்தையும் தமிழ் சினிமாவின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே விஜய் மாற ஆரம்பிச்சுட்டார். பீஸ்ட் மாதிரியான சமீபத்திய படங்கள்ல வழக்கமான ஃபார்முலாவிலிருந்து விலகி புதுவிதமான கதைகளை முயற்சி பண்ண அவர் தயாரா இருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இருக்கிற பேன் இந்தியா காலத்துல கதைக்கு தான் முக்கியத்துவம். தென்னிந்திய படங்கள் நேஷனல் லெவல்ல கலக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல
ஸ்டார் பவர்ங்கிறது கதைக்காக பயன்படணுமே தவிர கதை ஸ்டாருக்காக இருக்கக்கூடாது. இந்த மாற்றத்தை தமிழ் சினிமால கொண்டு வரத்துக்கு விஜய் ஒரு சரியான நபரா பார்க்கப்படுறார். அப்போ லோகேஷ் கனகராஜோட இந்த கூட்டணின்றது வெறும் இன்னொரு படம் கிடையாது. இது ஒரு நடிகரா, ஒரு தலைவரா, அவரோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு திறவுகோல். கேள்வி என்னன்னா, அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் அவர் யாரா வெளியே வரப்போறார்? ஒரு நடிகரா, அரசியல்வாதியா, இல்ல ஒரு பான் இண்டியா ஐகானா?